எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த உருவங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டமும் குலதெய்வத்தின் முழு அருளும் இருக்கிறது என்று அர்த்தம். தொட்டதெல்லாம் பொன்னாகும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு மன கஷ்டம், பண கஷ்டம், வீட்டில் சண்டை, குழப்பம் அப்படி எது இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு யாரை நினைப்போம்? தெய்வத்தை தான் நினைப்போம். இன்னும் ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். நல்லாவே இருக்கிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், குடும்பம் பணப்பற்றாக்குறை என்பதே வீட்டில் இல்லை, சண்டை சச்சரவுகள் கிடையாது, நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம தெய்வத்தை தான் நினைக்கணும். ஏன்னா தெய்வ நம்பிக்கை என்பது நம்மளை தவறான ஒரு பாதைக்கு எடுத்து போகாமல் நம்மளை பாதுகாத்துக்கும். எப்பவுமே அந்த இறை நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, தெய்வ நடமாட்டம் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஏதாவது ஒரு சோதனை வந்துச்சுன்னா உடனே நான் என்ன தான் பண்ணணும், நான் எவ்வளோ இந்த விளக்கேற்றுறேன், எவ்வளோ பூஜை பண்ணுறேன், இதெல்லாம் நம்ம சொல்லி காட்டக்கூடாது. ஒரு 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 விஷயமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா அவங்கக்கிட்டே போயிட்டு, நான் உனக்கு இதெல்லாம் பண்ணேன், உனக்கு இதெல்லாம் நான் செஞ்சேன், நீ ஆனாலும் என்கிட்ட இந்த அன்பை காட்ட மாட்டேற அப்படின்னு நம்ம சொல்லி காட்டினாலே சும்மா நம்ம உயிருள்ள நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்ம கூட பிறந்த பிள்ளைங்க, அண்ணன் தங்களாகட்டும், இல்லை நம்மளுடைய பிள்ளைங்களாகட்டும், இல்லை நம்ம அம்மா அப்பாவாகட்டும், யாராக இருந்தாலும் கோபம் வரும் அவங்களுக்கு. செஞ்சது சொல்லி காட்டினா, அப்போ நீ செஞ்சது சொல்லி காட்டுறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தெய்வத்துக்கு நம்ம செஞ்சதை எப்பவுமே நம்ம சொல்லி காட்டு கோவப்படக்கூடாது தெய்வத்துக்கிட்ட போயிட்டு. அது ஒன்று நான் ஏன்னா என்னோடய பிள்ளைங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். சோதனைகள் கொடுத்து நம்மளுக்கு நல்லதை தான் வர வைப்பாங்க அவங்க எப்பவுமே தெய்வங்கள். இதில் குலதெய்வத்தை காலை போய் பிடிக்கிறவங்க நல்லாவே லைஃப்பில் முன்னுக்கு வரதை கண்கூடாக பார்க்கலாம். சின்ன சின்ன ஒரு பிறந்த நாள்னா கூட குலதெய்வம் கோயிலில் போய் நிற்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா? நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம், பூஜை பண்ணுறோம், சாமி கும்பிடுறோம், எல்லாமே செய்கிறோம். நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா என்று நமக்கு எப்படி, நம்ம எந்த அறிகுறி, யார் மூலியமாக அதை உணர்த்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லாவே நம்மளுக்கு அதோடைய பலன் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, விளக்கு வைக்கிற நேரத்தில், இப்போ நீங்கள் விளக்கேற்ற போகிறீங்க, மாலை நேரம் விளக்கேற்றுறோம். காலை நேரத்தில் யாரும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வேலை இருக்கும். மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது உங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, சின்ன குழந்தைன்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைய நான் சொல்ல வரேன். ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு சிறுமி நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுக்கு தெய்வத்தோடைய அனுக்கிரகம் அதிகமாக இருக்கிறது. அவங்க வர்றதுனால தான் அவங்க அந்த ரூபத்தில் தான் வருவாங்க. குழந்தைகள் ரூபத்தில் தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அந்த குழந்தைங்க வந்த உடனே என்ன பண்ணால், நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் இனிப்பு கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு. அப்படி அந்த குழந்தைய எந்த குழந்தை வந்தாலும் சரிதான், உங்களுடைய விரோதியோட குழந்தையாக இருந்தால் கூட சரிதான், அந்த பெண் பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக பெண் பிள்ளை ரூபத்தில் தான் நம்மளுடைய மகாலட்சுமி வருவாங்க, நம்ம வீட்டு குலதெய்வம் வருவாங்க, நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் வருவாங்க. நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்தால் மட்டுமே அந்த விஷயம் நடக்கும். ஒரு குழந்தை நம்ம வீட்டை தேடி வரும். ஏதோ ஒரு விஷயம், அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க, ஏதோ எனக்கு நோட்டு வேணும், ஒரு இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வருவாங்க பெண் பிள்ளைகள். அதை நீங்கள் முதல்ல ஒரு அடையாளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பசுக்கள் நம்ம வீட்டை தேடி வருது, வந்து வாசலில் நின்று அம்மானு குரல் கொடுக்குதுனாலே நான் கண்டிப்பாக நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், அது நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான். பசுக்களுக்கெல்லாம் தெரியும் இந்த கெட்ட சக்தி, தீய சக்திலாம்னா ஒரு மாதிரி பண்ணும் பசு இல்லைங்களா? நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பசு நம்ம வீட்டை தேடி வருது, நம்ம வாழைப்பழம் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், சரி, அது முக்கியமான இன்னும் ஒரு விஷயம். காகம் நம்ம வீட்டை நோக்கி வந்து கரைந்தாலும் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் அதிகம் இருக்கிறது என்று அர்த்தம். காகம் நிறைய, ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிங்க கமெண்ட்ஸில் கூட, ஒரு அம்மா ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பாம்புமா, அது என்ன பாம்பு, நல்ல பாம்பு தான் நினைக்கிறேன், பாம்பு எங்கள் வீட்டுக்கார காலில் ஏறிட்டு இறங்குச்சுமா அப்படின்னோடனே, ரொம்ப ரொம்ப நல்லது. பாம்புன்னு பார்த்தா படையும் நடங்குன்ற மாதிரி பாம்பு எல்லா எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் பாருங்களேன், பாம்பு தான் கையில்
சிவபெருமானுடைய உடம்பெல்லாம் ஊறுறது பாம்பு தான். அந்த மாதிரி நல்ல பாம்பு வர்றது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சப்போஸ் அது தெரியாமல் காலையில் நம்ம மெரிச்சிட்டோம்னா அது திரும்பி அதில் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அது மாட்டுட்டு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சா அது போயிடும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பிரசாதங்கள் இந்த கோவிலுக்கு போனேன், அந்த கோவிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோவில்லேருந்தோ இல்லை திருப்பதி ஏழுமலையான் கோவிலேருந்தோ பிரசாதங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அது நம்ம வீட்டுக்கு ஒரு பிரசாதம் நம்ம வீடை தேடி நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கனாலே நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம், மகாலட்சுமியோட அம்சம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது என்று அர்த்தம். நம்ம நினச்சிப்போம், என்னடா இவங்க வந்திருக்காங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு போனாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஒரு சின்னதாக ஒரு படம் வாங்குவோம், அவங்களுக்கு ஒரு படம் வாங்கிட்டு போய் கொடுப்போம், அவங்களுக்கு இதை வாங்கி கயிறு வாங்கிட்டு போய் கொடுப்போம், அவங்களுக்கு விளக்கு சின்னதாக விளக்கு வாங்கிட்டு போய் கொடுப்போம். அந்த மாதிரிலாம் நம்மளும் செய்யறது உண்டு இல்லைங்களா? ஏன்னா ஃப்ரெண்டாக நம்ம பழகுறோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அதை செய்யறது உண்டு. அந்த மாதிரி அந்த ரூபத்தில் அவங்க பிரசாதம் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா இன்னும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். அவங்களுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுங்க. முடிஞ்சால் அவங்களால டீ போட்டோ காஃபி போட்டோ கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அவங்க வயிறு குளிர்ந்து போகிற மாதிரி செய்யுங்க. ஏன்னா அந்த நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குதுன்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பிரசாதங்கள் நம்ம வீட்டை தேடி வரும். வெறும் விபூதி வந்தால் கூட போதும். இந்த கோவிலுக்கு போயிட்டு கொடுக்குறேன், இந்தாம்மா நான் அந்த கோவிலுக்கு போனேம்மா, பெரிய கோயிலாக இருக்கும், நம்மளால் அது போகவே முடியாதுன்னா அவங்க போய் வந்திருப்பாங்க. இப்போ இது கட்டினாங்களே அயோத்தி, அந்த மாதிரி கோவிலுக்கெலாம் போயிட்டு பிரசாதம் கொடுக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். அந்த பிரசாதம் வருதுன்னாலே அது தெய்வம் உள்ளே வருதுன்னு தான் அர்த்தமே. நீங்கள் முடிவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மனம் வீசும். அந்த மல்லிகைப்பூ மனமாகட்டும், விபூதி மனமாகட்டும், சந்தன மனமாகட்டும், அந்த மாதிரிலாம் ஒரு திடீர்னு ஒரு மனம் வீசும். அந்த மாதிரினாலும் தெய்வ நடமாட்டம் அதிகம் இருக்கிறது என்று அர்த்தம். அதே மாதிரி கனவு, நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது தெய்வத்தை நீங்கள் கனவுல பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் நமக்கு ஒரு பயமாக தான் இருக்கும். என்னடா தெய்வமே இவ்வளோ ரூபமாக நிற்கிறாங்களேன்னா தெய்வத்தோட முழு அருளும் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே அந்த மாதிரி கனவுகள் வரும். தெய்வத்தை கனவுல பார்க்கறது, பிணங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, இறந்து போனவங்க டெத்து, அதை கனவுல பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது தான். அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த மலம் போகிறது ஒரு அது 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 ஒரு அத்தியாவசிய கடமை, காலை கடன் நமக்கு. அதை கனவுல பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அன்றைக்கு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த மனம் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி சில பேர் கேட்குறீங்க, சாம்பிராணி புகை நான் போடவே இல்லைம்மா, ஆனால் சாம்பிராணி வாசனை எங்கள் வீட்டில் வீசுச்சு அப்படின்னும் போது அக்கம் பக்கம் போடுறவங்க வாசனையாக கூட இருக்கலாம். அது நம்ம வீடு தேடி வருது பாருங்கள், அதில் தான் அது இருக்குது. இப்போ அந்த வாசனை வேறு ஏதாவது காற்று வாக்கில் வேற எங்கேயா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வீட்டை தேடி அந்த சாம்பிராணி புகை, அந்த வத்தி யார் வீட்லேயும் நல்ல மனமாக வத்தி ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது நம்ம வீட்டை தேடி வரும்பொழுது இப்போ ஒரு சிலர் ஒரு சில வீட்டில் வேறு ஏதாவது பூஜை கூட பண்ணியிருப்பாங்க, அந்த பூஜையோட மனம் கூட நம்ம வீட்டை தேடி ஏன் வருது, நம்ம வீட்டை தேடி வந்து நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம், நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்ற அர்த்தம். அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, சுமங்கலி பெண்கள்னு இல்லை, எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணியை முதல்ல எடுத்து ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க. நம்ம வீட்டில் செல்வம் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அப்படி படிப்படிப்படியாக நம்மளுடைய அந்த ஏழ்மையான ஒரு வாழ்க்கை, வறுமையான ஒரு வாழ்க்கை இருந்தால் கூட அதிலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். நல்லதே நடக்கும். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.